ഹായ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. മൈവിത്രി ആഡ്സ് എങ്ങനെയാണ് വർക്ക് ചെയ്യുന്നത് എന്നാണ് ഞാൻ നിങ്ങൾക്ക് കാണിച്ചു തരാൻ പോകുന്നത്. അതിനായി ആദ്യം നിങ്ങൾ ചെയ്യേണ്ടത് മൈവിത്രി ആഡ്സ് എന്ന ഈ ഒരു ആപ്പ് നിങ്ങൾ പ്ലേ സ്റ്റോറിൽ പോയിട്ട് ഡൗൺലോഡ് ചെയ്തെടുക്കണം. ശേഷം നിങ്ങളുടെ അപ്ലൈന് നിങ്ങൾക്ക് തന്നിട്ടുള്ള പാസ്വേഡും യൂസർ ഐഡിയും വെച്ച് അത് ഓപ്പൺ ചെയ്യുക. അതിനുശേഷമാണ് നമ്മൾ വർക്ക് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. അത് ഓപ്പൺ ചെയ്യുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ഇങ്ങനെ ഒരു പേജായിരിക്കും വരുന്നത്. അതിനുശേഷം നിങ്ങൾ ചെയ്യേണ്ടത് ഇതിന് മുകളിൽ കാണിച്ചിട്ടുള്ള ഈ 3 ലൈനിൽ ക്ലിക്ക് ചെയ്യണം. ക്ലിക്ക് ചെയ്യുമ്പോൾ നിങ്ങൾക്കിവിടെ അഡ്വർടൈസ്മെൻ്റ് എന്നുള്ളത് കാണിക്കും. അതിൽ പോയിട്ട് ക്ലിക്ക് ചെയ്യാം. അപ്പോൾ ഇതിൽ ഫസ്റ്റ് ഒരു വെൽക്കം വീഡിയോ ആയിരിക്കും വരുന്നത്. നമുക്ക് ഈ വീഡിയോ ഒന്ന് കണ്ടതിന് ശേഷം ബാക്കി കാര്യങ്ങൾ ഞാൻ പറയാം. ഇത് മുഴുവനായിട്ട് കാണുക തന്നെ ചെയ്യണം. ഇതൊരിക്കലും അവോയ്ഡ് ചെയ്യാൻ പാടില്ല. வணக்கம். மைவித்ரி ஆட்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் புதுசாக ஓயாமல் இணைஞ்ச உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நண்பர்களே, இந்த பிஸ்னஸ் நீங்கள் சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். ஆக்சுவலாக என்னென்னா, மைவித்ரி ஆட்ஸ் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுது மார்க்கெட்டில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸையும் அதுபோக இப்போ இருக்கிற டிஜிட்டல் பிஸ்னஸையும் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு ஒரு புதுமையான முறையில் உலகிலேயே முதல் முறையாக ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் உருவாக்கி அது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குது. இதை சரியாக புரிஞ்சு செஞ்சீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்களும் அடைய முடியும். அப்படி நீங்கள் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம்னா, எவ்ரிடே ஒரு வீடியோ உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனியோடைய பிளான் சார்ந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது இல்லாமல் நம்முடைய பிளான் ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்கான உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். அதை தாண்டி காமன் மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். நிறுவனம் அப்பப்போ செய்கின்ற அப்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக சவுண்ட் வச்சு கேட்கணும். இது சஜஷன் அல்ல, கம்பெனியோட கண்டிஷன். ஆகவே உங்களுக்காக போகிற இந்த வீடியோவை முழுமையாக சத்தம் வச்சு கேட்டிங்கன்னா தான் கம்பெனி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் அப்ளைனிட்ட போய் இது என்ன ஏது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி நீங்கள் யாரையும் கேட்கக்கூடாதுங்கிறனால தான் நேரடியாக நிறுவனமே எல்லா விஷயத்தையும் வீடியோவிலேயே சொல்லுது. ஸோ அந்த ஃபஸ்ட் வீடியோவை எவ்ரிடே ப்ராப்பராக கேளுங்க, முழுசாக சவுண்ட் வச்சு கேளுங்க. பல தகவல்கள் உங்களுக்காக அதில் வரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய அச்சீவராக வர முடியும். நம்ம கம்பெனியில் ஒரு நபர் ஓயமாக சேர்றது முற்றிலும் ஃப்ரீ. எங்கேயுமே சார்ஜஸ் கிடையாது. நீங்களும் அப்படி தான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ண நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம கம்பெனியோட மற்ற பிளானுக்கு அப்கிரேட் செய்ய விரும்பினாலும் அதற்கும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அப்கிரேட் செய்ய முடியுமோ ஒழிய மற்ற நமக்கு டெபாசிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது சொன்னால் முற்றிலும் தவறான தகவல். நம்ம கம்பெனி முழுக்க ஒரு வியாபாரத்தை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற ஒழிய மற்றபடி எந்த டெபாசிட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம வாங்குறதில்ல. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸுடைய இன்கம்ங்கிறது எதை பொறுத்து இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சின்ன லெவலேருந்து சில ஆயிரங்கள்லேருந்து ப்ராப்பராக பண்ணால் லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க முடியும். அது எதை பேஸ் பண்ண அமையும்னா, நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட், உங்களுடைய டேலண்ட், அதை தாண்டி உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்களுக்கு கீழே பண்ணுற ரெஃபரன்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ, அவர்கள் என்ன பிஸ்னஸை வந்து கம்பெனியில் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள் இன்கம் அமைய போகுது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க விஷயம்னா, இன்னைக்கு நீங்கள் ஐடி போட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே இமீடியட்டாக நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் போய் மை ப்ரொஃபைலை செக் பண்ணுங்கள். அதில் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா, உங்கள் இன்சியல் கரெக்டாக இருக்கா, உங்கள் மொபைலும் கரெக்டாக இருக்கா, உங்கள் டீட்டெயில்ஸாக கரெக்டாக செக் பண்ணிக்க. ஏன்னா ஐடி போடுறவங்க அப்ளை அவசரத்தை சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது எதாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை அதில் மிஸ்டேக் இருந்தால் உங்கள் அப்ளைனுக்கு இமீடியட்டாக ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் அதை அனுப்பி வைங்க. அவர் கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவார். இந்த விஷயத்தை நீங்கள் ஐடி போட்ட 3 நாளுக்குள்ளே கம்பெனிக்கு அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன மிஸ்டேக் இருந்தாலும் இலவசமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் மட்டும் மாற்ற முடியாது. மற்றபடி என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது உடனே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை லேட்டாக கம்பெனிக்கு அப்டேஷன் வந்துச்சு சொன்னால் அதுக்கு சார்ஜ் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக ஒருவேளை மிஸ்டேக் இருந்தால் உடனே செக் பண்ணி கம்பெனிக்கு அப்டேஷன் கொடுத்துருங்க. அதோட முக்கியமாக செய்ய என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம கம்பெனி டிஜிட்டல் ஃபீல்டு இருக்கிறனால, சோசியல் மீடியாவில் இருக்கிறனால நம்ம கம்பெனி பற்றின பல வீடியோஸ் இன்றைக்கி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் யாரோ போடுறாங்க.
நான் திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா, கம்பெனியுடைய அபிஷியல் மெசேஜ்ங்கிறது இந்த ஆப்பில் வர்ற மெசேஜ் மட்டும்தான். அதை தாண்டி எந்த சேனல்ல யார் என்ன போட்டாலும் அது நிறுவனத்தின் கருத்து அல்ல, அது அவர்களின் கருத்து. ஸோ அந்த கருத்தை கேட்டு கம்பெனி கருத்தை நீங்க யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கம்பெனி என்ன சொல்லணும்னாலும் நம்ம ஆப்லேயே சொல்லும். அதற்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னா எனக்கு ஒரு சேனல் இருக்கு, மை வித்யாஸ் எம்டி ஃபோரம் சொல்லிட்டு யூடியூப்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மேலும் சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கோ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேனல்ல உங்க விருப்பத்தின் மேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் கம்பெனி என்ன சொல்லணும்னாலும் ஆப்லேயே சொல்லிடும். ஒருவேளை கூடுதலாக சொல்லணும்னா என்னுடைய எம்டி ஃபோரம் சேனலை சொல்லுவேன். மற்றபடி எந்த சேனல் வந்தாலும் நிறுவனத்தின் கருத்தல்ல, அதுலேயும் கவனமா இருங்க. ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்க நண்பர் மூலியமா உங்க கையில கிடைச்சிருக்கு. இதை சரியா கையாண்டீங்கன்னா, சிறப்பா செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தோட பெரிய லெவல் செட்டிலா இருக்கு. இது ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா ஏற்கனவே பல்லாயிரம் குடும்பங்கள் மையத்தை எடுத்து மிகச்சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில சந்தோஷமாகறாங்க. அந்த வரிசையில நீங்களும் இடம்பெறணும். வாழ்த்துக்கள், വണക്കം. ഓക്കെ, ഇതോടുകൂടി ന്യൂ ജോയിനിങ്ങിനുള്ള വെൽക്കം വീഡിയോ കഴിഞ്ഞു. ഇനിയാണ് നിങ്ങൾക്ക് ഡെയിലി വരുന്ന വീഡിയോസ് ഉണ്ടാകുന്നത്. ഇത് ഇവിടെ കാണിക്കുന്ന യെസ് അത് കൊടുക്കണം, മസ്റ്റാണ്. ഓക്കെ, ഇപ്പോൾ നിങ്ങളുടെ വെൽക്കം വീഡിയോ കഴിഞ്ഞു. ഇനി ആ വീഡിയോ ഒരിക്കലും നിങ്ങൾക്ക് കാണാൻ പറ്റില്ല. ഇനി നിങ്ങൾക്ക് ഡെയിലി വരുന്ന കുറച്ച് കാര്യങ്ങളുണ്ട്, അത് ഞാൻ കാണിക്കാം. അതായത് വീണ്ടും ഇതിൽ ക്ലിക്ക് ചെയ്യുക. അപ്പോൾ ഇവിടെ വീണ്ടും ഇങ്ങനെ കാണിക്കുന്നുണ്ട് അല്ലേ. അപ്പോൾ അതൊന്ന് ക്ലിക്ക് ചെയ്യുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ഒന്ന് ബാക്ക് അടിക്കാം, എന്തെന്നറിയില്ല. ഓക്കെ, ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഇവിടെ 3 ലൈനിൽ വരുമ്പോൾ ഇവിടെ വീഡിയോ എന്ന് കാണിക്കുന്നുണ്ടല്ലേ. ഫസ്റ്റ് നിങ്ങൾക്ക് ഡെയിലി ഇതുപോലൊരു വീഡിയോ എന്നുള്ളൊരു ഓപ്ഷൻ ഇവിടെ കാണും. ഓക്കെ, അപ്പോൾ അതിൽ ക്ലിക്ക് ചെയ്യുക. ഇത് മസ്റ്റായിട്ട് ശ്രദ്ധിക്കണം. ഇത് മസ്റ്റായിട്ട് ശ്രദ്ധിക്കണം. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇതിൽ ഈ ഒരു വീഡിയോ ഓൺ ആക്കിയിട്ട് നിങ്ങൾ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടൊന്നും തിരിയാൻ പാടില്ല. ഇതിൽ സെൻറ്റേർഡിൽ വരുന്ന യെസ് എന്നുള്ളത് നിങ്ങൾ അപ്പോൾ ക്ലിക്ക് ചെയ്ത് കൊടുക്കേണ്ടത് നിർബന്ധമാണ്. എങ്കിൽ മാത്രമേ നിങ്ങൾക്ക് ಸದಸ್ಯರಿಗೆ ಶುಭಾಶಯಗಳು. ಸ್ನೇಹಿತರೆ, ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆಯ ಸ್ಟಾರ್ ಗ್ರೇಡ್ ಪ್ರಚಾರ ಕಾರ್ಯಕ್ರಮದಿಂದ ಬರುವ ಆದಾಯದ ಬಗ್ಗೆ ಚರ್ಚಿಸೋಣ. ಇದನ್ನು ಪಡೆಯಲು ನೀವು ಮೊದಲು ಒಬ್ಬ SG ಅಂದರೆ ಸ್ಟಾರ್ ಗ್ರೇಡ್ ಮೆಂಬರ್ ಆಗಬೇಕು. ಓಪನಿಂಗ್ ಮೆಂಬರ್ ಆಗಿ ಸೇರಿಕೊಂಡಿರುವ ನೀವು ಜಾಹೀರಾತುಗಳನ್ನು ನಿರಂತರವಾಗಿ ನೋಡುವ ಮೂಲಕ ಕ್ಯಾಶ್ ವಾಲೆಟ್ ನಲ್ಲಿ 100 ರೂಪಾಯಿ ತಲುಪಿದ ನಂತರ ಸ್ಟಾರ್ ಗ್ರೇಡ್ ಆಗಬಹುದು. ಅಥವಾ ಒಮ್ಮೆ ನಮ್ಮ ಸಂಸ್ಥೆಯ 360 ರೂಪಾಯಿ ಫೇಸ್ ಕೇರ್ ಪ್ಯಾಕ್ ಖರೀದಿಸುವ ಮೂಲಕ ನೀವು PM ಮತ್ತು SGಗೆ ಅಪ್ಗ್ರೇಡ್ ಆಗಬಹುದು. ಅಥವಾ ನಮ್ಮ ಉತ್ಪನ್ನಗಳಿಂದ 100 ರೂಪಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಯಾವುದೇ ವಸ್ತುವನ್ನು ಮರುಖರೀದಿ ಮಾಡುವ ಮೂಲಕ ನೀವು SG ಆಗಬಹುದು. ನಂತರ ನೀವು ನೇರವಾಗಿ ಪರಿಚಯಿಸಿದ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಯಾರಾದರೂ 3 ವ್ಯಕ್ತಿಗಳು SG ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆದರೆ ನೀವು SG1 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ನೀವು ಎಷ್ಟು ವ್ಯಕ್ತಿಗಳಾದರೂ ಪರಿಚಯಿಸಬಹುದು. ಅದರಲ್ಲಿ 3 ಜನರು SG ಆಗಿದ್ದರೆ ಸಾಕು, ನೀವು SG1 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ 3 ಜನರು SG ಆಗಿ ನಿಮ್ಮ ನೇರ್ ಅಡಿಯಲ್ಲಿದ್ದರೆ SG1 ಪ್ರಮೋಷನ್ ಜೊತೆಗೆ 15 ರೂಪಾಯಿ ಪ್ರಮೋಷನ್ ಇನ್ಕಮ್ ಆಗಿ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ್ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG1 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG2 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಪ್ರಮೋಷನ್ ಇನ್ಕಮ್ ಆಗಿ 45 ರೂಪಾಯಿ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG2 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG3 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ಪ್ರಮೋಷನ್ ಇನ್ಕಮ್ ಆಗಿ 135 ರೂಪಾಯಿ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG3 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG4 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 405 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷವಾಗಿ 1 ದಿನ ಮತ್ತು 1 ರಾತ್ರಿಗೆ ಸ್ಟಾರ್ ರೆಸಾರ್ಟ್ ಪ್ರವಾಸವನ್ನು ಬಹುಮಾನವಾಗಿ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG4 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG5 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 1215 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 600 ರೂಪಾಯಿ ಮೌಲ್ಯದ ಮೊಬೈಲ್ ರೀಚಾರ್ಜ್ ತ್ರೈಮಾಸಿಕ ಯೋಜನೆಯನ್ನು 12 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಪಡೆಯುತ್ತೀರಿ.
ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG5 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG6 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 3,645 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 20,000 ರೂಪಾಯಿ ಮೌಲ್ಯದ ಹೊಸ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG6 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG7 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 10,935 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 5 ದಿನಗಳು ಮತ್ತು 4 ರಾತ್ರಿಗಳ ವಿದೇಶಿ ಪ್ರವಾಸವನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG7 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG8 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 32,805 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 1,50,000 ಮೌಲ್ಯದ ಬೈಕ್ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG8 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG9 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 98,415 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 6,000 ಚಿನ್ನ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ಇದರ ಗರಿಷ್ಠ ಮೌಲ್ಯ 3 ಲಕ್ಷ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG9 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG10 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 2,95,245 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 6 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಮೌಲ್ಯದ ಹೊಸ ಕಾರ್ ಪಡೆಯುತ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG10 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG11 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 8,85,735 ರೂಪಾಯಿ ಪಡೆಯುತ್ತೀರಿ ಮತ್ತು ಉದ್ವೇಗ ಇಲ್ಲದ ಜೀವನ ನಡೆಸಲು ನಿಮಗೆ ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 12 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳ ಪೆನ್ಷನ್ ಬಾಂಡ್ ನೀಡಲಾಗುವುದು. ನಿಮ್ಮ ನೇರ ಅಡಿಯಲ್ಲಿರುವ 3 ಜನರು SG11 ಆಗಿದ್ದರೆ ನೀವು SG12 ಆಗಿ ಪ್ರಮೋಟ್ ಆಗುತ್ತೀರಿ. ಇದಕ್ಕಾಗಿ ನಗದು ಬಹುಮಾನವಾಗಿ 26,57,205 ರೂಪಾಯಿ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನವಾಗಿ 36 ಲಕ್ಷ ಮೌಲ್ಯದ ಹೊಸ ಮನೆಯನ್ನು ಪಡೆಯುತ್ತೀರಿ. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ SG12 ಅನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸಿದರೆ ನಗದು ಬಹುಮಾನ 39 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಮೊತ್ತವಾಗಿರುತ್ತದೆ ಮತ್ತು ವಿಶೇಷ ಬಹುಮಾನ 60 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. ಒಟ್ಟಾಗಿ ಸುಮಾರು 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. ಗಮನಿಸಬೇಕಾದ ಪ್ರಮುಖ ಅಂಶವೆಂದರೆ ನಾವು ನೋಡಿದ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನಗಳನ್ನು ಪಡೆಯಲು ತಮ್ಮನ್ನು ಕನಿಷ್ಠ PM ಆಗಿ ಅಪ್ಗ್ರೇಡ್ ಮಾಡಿರಬೇಕು. SGಗೆ ಸಂಬಂಧಿಸಿದ ಯಾವುದೇ ಸಾಧನೆಯನ್ನು ಸಾಧಿಸಲು ನಿರ್ದಿಷ್ಟ ಸಮಯಾವಧಿ ಇಲ್ಲ, ಯಾವುದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಧಿಸಬಹುದು. ಈ ಅಸಾಧಾರಣ ಅವಕಾಶವನ್ನು ಒದಗಿಸುವ ಮೂಲಕ ಗಣನೀಯ ಸಾಧನೆಗಳನ್ನು ಸಮಯ ಮಿತಿಗಳಿಲ್ಲದೆ ಬಹುಮಾನವಾಗಿ ಪಡೆಯಲು ಮತ್ತು ನಿಮಗೆ ಬೇಕಾದಾಗ ಅದನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸಲು ನಮ್ಯತೆ ನೀಡುವುದು MyV3 ಆಡ್ಸಿನ ಪ್ರಕಾಶಮಾನವಾದ ಅವಕಾಶ. ಇದು ಎಂತಹ ಉತ್ತಮ ಅವಕಾಶ! ನಿಮ್ಮ ಸಾಧನೆಗಳ ಅವಧಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಮತ್ತು ನಿಮ್ಮ ತಂಡದ ವೇಗ ಆಧಾರದ ಮೇಲೆ ಪಡೆಯಬಹುದು. ದಯವಿಟ್ಟು ಇದರ ಪರಿಣಾಮಕಾರಿ ಬಳಕೆ ಮಾಡಿ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ MyV3 ಆಡ್ಸ್ ತೊಡಗಿಸಿಕೊಳ್ಳಿ, ಭವ್ಯವಾದ ಯಶಸ್ಸನ್ನು ಸಾಧಿಸಿ. ಅಭಿನಂದನೆಗಳು. ഓക്കെ, ഇവിടെ കണ്ടില്ല സക്സസ് എന്ന് കാണിക്കുന്നത്. അതിൽ നമ്മൾ എസ് ഒന്നും മിസ്സാവാതെ ചെയ്തതിനെ ഇവിടെ സക്സസ് ആയിട്ട് കാണിക്കും. ഓക്കെ, ഇനിയാണ് നമുക്ക് പൈസ കിട്ടുന്ന പരസ്യം കാണുന്നത്. ഓക്കെ, അതിനായി വീണ്ടും മൂന്നാമത്തെ ഡോട്ടിൽ പോകും. ഇവിടെ കാണുന്നില്ലേ, ഇതിൽ ക്ലിക്ക് ചെയ്യാം. ഇതുപോലെ ഇവരുടെ പരസ്യങ്ങൾ വരുന്നത്. வணக்கம், என் பெயர் சசிகலா. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு 15 நாளாக சளி தொல்லை, இருமல் தொல்லை எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம MyV3 ஸ்டோரில் விற்பனையாகிட்டுருக்கிற இந்த இருமல் மருந்தை வாங்கி பயன்படுத்தினேன். 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளே இருமல் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலும் ஒரு 2 நாட்களுக்குள்ளே சளி தொல்லையும் சரியாயிடுச்சு. சரி, நல்லா இருக்குது அப்படின்ட்டு என் குழந்தைக்கும் என் கணவருக்கும் வாங்கி பயன்படுத்தினேன். அவங்களுக்கும் தீர்வு கிடச்சிது. இது முற்றிலும் இயற்கையான மருந்து என்பதால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா அனைத்து வயதினரும் பயன்படுத்தலாம். எவ்வளவு அளவுமுறைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும்
பார்த்தீங்கன்னா இது மூக்கடைப்பு, சளி, இருமல், ஆஸ்துமா, வீசிங், மூச்சிறைப்பு இந்த மாதிரியான அனைத்து சுவாச பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கொடுக்குது. இது மேலும் பார்த்திங்கன்னா இயற்கை மருந்து அப்படிங்கிறதுனால பக்க விளைவுகள் இல்லை. மற்ற மருந்துகளை உட்கொள்ளும் போது தூக்கம் வரும், சோர்வாக இருக்கும், களைப்பு, அசதியாக இருக்கும். ஆனால் இந்த மருந்தில் அந்த மாதிரியான எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரல. அதனால் அனைவரும் பயன்படுத்தலாம். அனைவரும் வாங்கி பயன்படுத்துங்கள். சுவாச பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். மற்றவருக்கும் பகிருங்கள். നന്ദി വണക്കം. പരസ്യം കഴിഞ്ഞു. അപ്പോൾ അതിൻ്റെ താഴെ ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് കോഡ് കണ്ടില്ല. ഈ കോഡ് കറക്റ്റായിട്ട് അത് എഴുതി കൊടുക്കണേ. ഒരു പക്ഷേ ടൈമിൽ കഴിഞ്ഞാൽ വീണ്ടും നമ്മൾ കാണേണ്ടി വരും. 9 BCF. അയ്യോ എല്ലാം മലയാളത്തിലായി. എൻ്റെ കീബോർഡ് മലയാളത്തിലായതുകൊണ്ട് അതും ശ്രദ്ധിച്ച് കിടക്കുന്ന മലയാളത്തിൽ. അപ്പോൾ ഇത് വീണ്ടും കാണേണ്ടി വരും. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ശ്രദ്ധിച്ചാൽ മനസ്സിലാവും. നമ്മളത് മിസ്റ്റേക്കായി കൊടുക്കുക അല്ലെങ്കിൽ അതിൻ്റെ സമയം കഴിഞ്ഞാൽ അത് ഓട്ടോമാറ്റിക്കലി കട്ടാവും. വീണ്ടും പരസ്യം വരും. ഓക്കെ, ഈ വീഡിയോ കഴിഞ്ഞു. ഇതിൻ്റെ ഇടയിൽ ഇപ്പോൾ ഒരു കോഡ് വരും. ഉണ്ട് MTI7OH8. അയ്യോ, അതും മിസ്സിങ് ആയി. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா மைவிடியாஸில் ஒரு நியர் ஷோரூமில் ஒரு ப்ராடக்ட் பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டைனிங் க்ரீம். சரிங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கிடைத்த ஒரு பெஸ்ட்டாக ரிசல்ட் பேசுகிறேன். எனக்கு கிடைத்த ஒரு சேஞ்ச். ஸோ நான் நார்மல் பண்ணுற ஒரு க்ரீமும் நம்மளுடைய மைவிடியாஸ் பண்ணுற டைனிங் க்ரீம் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ வந்து நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகும்போது டெய்லி வந்து கீழே வந்து நிறைய பேக் பாஸ் வந்துடும். அது புரிய போகும். நெக்ஸ்ட் வந்து இதே யூஸ் பண்ணும்போது அது புரியும். இது குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்மளுடைய டைனிங் க்ரீம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வந்து போவாங்க. ஒரு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரைட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்பெட்டிங் சொல்லிட்டு இது வந்து நம்ம வராது. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற ஈவ் வரும்போது ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நம்ம அதாவது ஆயில் ஸ்பெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஆர்டர் ஒரு பொருள் அவங்க ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு டைனிங் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம விட்டமின் சி வந்து ஒரு முக்கியமான பொருளாக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சன் ப்ரொடக்ஷன் வெயில் நமக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட். வயது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதிதாக தோற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ இதை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் மேட்ஸ் எல்லாமே வந்து சஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ் பண்ணி அவங்களோட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொருள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ மைவித்ரி, தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ சத்யானந்தன், தேங்க்யூ மை டீம் அண்ட் அப்ளைன்ஸ். നോക്കൂ, അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഇവിടെ 4 രൂപ കിട്ടി. இனி ஒரு ரூபா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சௌமியா சேலம்ல இருந்து பேசுறேன். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சித்வா ஸ்லிம் கார்டுன்னு சொல்லிட்டு மைவி3 ஆஃபீஸ்ல வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு செகண்ட் பாட்டில். இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ரிசல்ட் தரக்கூடியது இந்த சிரப் தான். ஸோ இது வந்து நான் செகண்ட் பாட்டில் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணும் போது எனக்கு 5 kg வந்துட்டு வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொள்ளு, முள்ளங்கி சாறு, வெந்தயம், கொட்டம்புள்ளி, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சாறு இதெல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளோட உடம்பு வந்துட்டு
ரொம்ப ஹீட்டாகவும் ஆகாம கூலாகாம நார்மலா இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்துட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. காலையில சாப்பிட்டுட்டு ஒரு 20 ml நான் வந்துட்டு குடிப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 20 ml ஒரு 1/2 hour அப்புறம் இந்த டானிக் மாதிரி நான் எடுத்துப்பேன். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு நம்பிக்கையே வரல. பட் ஆனால் வெயிட் லாஸ் ஆனோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நான் செகண்ட் பாட்டில் பாதி குடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 month ஆகுது. 1 monthல எனக்கு வந்துட்டு 5 kg வந்துட்டு கரெக்டாக லாஸ் ஆச்சுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய கேர்ள்ஸ், அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ், உமன்ஸ் எல்லாமே இது வந்துட்டு ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே MyV3 ஸ்டோர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க. நீங்க அங்க போயிட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்கும், நீங்க வாங்கிக்கோங்க. இதோட லிக்யூட் வந்து இப்படிதான் இருக்கும். டேஸ்ட் வைஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மல் முள்ளங்கி சாறுலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் ஓரியன்டா தான் இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Z4YZ7H1XD. ഓക്കെ, നിങ്ങൾക്കിവിടെ 1 രൂപയും കിട്ടി. അപ്പോൾ ടോട്ടൽ 5 രൂപ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரேவதி. நான் வந்து மைவி. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഇവിടെ ടുഡേ ഏണിങ്സിൽ പോയിട്ട് അത് ക്ലിക്ക് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഇവിടെ ക്ലിക്ക് ചെയ്യുമ്പോൾ ഓപ്പൺ ചെയ്യുമ്പോൾ നിങ്ങൾക്ക് കാണാൻ പറ്റും നിങ്ങൾക്ക് ഇന്ന് കിട്ടിയ ടോട്ടൽ 5 രൂപ കിട്ടിയിട്ടുണ്ടാവും. ഇവിടെ 50 പൈസയും ഇവിടെ 4 രൂപയാണ് കിട്ടിയിട്ടുള്ളത്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ടോട്ടൽ ഏണിങ്സിൽ പോയി ചെയ്താലും അതേ സംഭവം നിങ്ങൾക്ക് ഇവിടെ ദിവസം മാറുന്നിടത്തോളം ടോട്ടൽ ഏണിങ്സിൽ പൈസ കൂടി വരുന്നത് കാണാൻ പറ്റും. ഓക്കെ, അപ്പോൾ ഇത്രയേ ഉള്ളൂ MyV ആഡ്സിൽ വീഡിയോ കണ്ട് ഏണിങ് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ എല്ലാവർക്കും മനസ്സിലായി കാണുമെന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നു. അപ്പോൾ എല്ലാവരും ഇങ്ങനെ ചെയ്ത് നോക്കാം. ഓക്കെ, താങ്ക് യു.